நைட்டு வந்து ஹஸ்பண்ட் அவங்க வந்து குற்றாலம் போயிட்டாங்க. எங்களை எல்லோரும் விட்டுட்டு அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. அதை என் கேட்டதுக்கு அண்ணன் மாமா கூட போனாங்க. இன்னொரு நாள் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும்தானே, நான் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் தோசை ஊற்றி பழைய சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோடனே வேப்ப முத்தெல்லாம் பக்கத்தில் பிறக்கி உட்காந்து அதை தனியாக பிரிச்சுட்டு இருந்தேன். என் பையன் கார் ஓட்டி விளாண்டுட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. அவனையும் தூங்க வச்சுட்டேன். பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டாரு. அப்படி அவனை தோள் மேலே போட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு தனி ஃபீலாக தான் இருந்துச்சு. ஈவினிங் ஆகிட்டு ஈவினிங் போல் என் பொண்ணை தலை வலியாக குளிக்க வச்சு மேக்கப் பண்ணி விட்டோன்னே தூக்கம் கண்ணை சொக்கிருச்சு. அப்படியே அவங்களும் தூங்கிட்டாங்க. என் பையனையும் கிளப்பி விட்டு ஒரே ஓட்டத்தில் பிடிச்சிட்டேன். அப்புறம் குற்றாலம் போனவங்க ரிட்டன் வந்துட்டாங்க. ஒரு 3 ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 1 மட்டும் நான் சாப்பிட்டேன். இன்னும் 2 என்னன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படியே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி தொளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி என்ன பெரிய கொடுமைன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் சிலிண்டர் முடிஞ்சு போயிடுச்சு. காலையில் தோசை சாப்பிட்டதோட முடிஞ்சிட்டு அப்படியே நாத்தனா வீட்டில் தான் பாலை கூட காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். அப்புறமா என்ன செய்ய, மதிய சாப்பாட்டுக்கு நாத்தனாலே சாம்பார் கொடுத்துட்டாங்க. நைட்டுக்கும் அங்கேயே தான். அப்படியே அங்கே சாப்பிட்லாம். இன்றைக்கி குக் பண்ணால் நாளைக்கு வந்துடும். நாளைக்கு இங்கே தான் சாப்பாடு ஆக்கணும். அப்படியே கோலம் போட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் மதினி எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பியை மாமனார்கிட்ட கொடுத்துருந்தேன். அவரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். பிள்ளையை கொண்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படியே வேகமாக கோலம் போட்டு லாஸ்ட்டாக முடிச்சாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீ எவ்வளோ அழகாக ரொம்ப நேரமாக கோலம் போடுறியம்மா, நான் 5 நிமிஷத்தில் அழிச்சிருவேன்னு அழிச்சி என் பையன் அவன் ஒரு டிசைனில் கோலம் போட்டுட்டு இருந்தான். ஈவினிங் போல் நானும் தலைவலியாக குளித்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்படியே அரைகுறை தண்ணியெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாமி கும்பலாம் தான் நினச்சேன். ஆனால் என் மைண்டு மூடு இல்லை, கும்பல. ஹஸ்பண்ட் வந்து புட்டிங் கேக்கும் டேரி மில்க்கும் வாங்கிட்டு வந்தார். 4 பேருக்குமே டேரி மில்க்கு 20 ரூபா. அது 3மே சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் குள்ளதை மட்டும் ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. அவ்வளோதான், அன்றைக்கி டே முடிஞ்சிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.